ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கேன். இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ரொம்ப நாள் ஆச்சு பெரிய வீடியோ போட்டு எந்த மாதிரி வீடியோ போடலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கம்பெனியில் இப்போதைக்கு என்ன அப்டேட்டு, இதுவரையிலையும் நான் என்ன தான் பண்ணிகிட்ருக்கேன். சரியாக பெரிய வீடியோ போடுவே இல்லை, ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்ருக்கேன். பெரிய வீடியோ மட்டும்தான் பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ இருக்கணுன்றதுக்காக நான் எடுக்கிறேன். இது வந்து நம்ம கம்பெனியில் நம்ம ஸ்ரீஹரி இண்டஸ்ட்ரியல் கம்பெனி தருமபுரியில் இப்போது நான் என்னென்ன பண்ணிகிட்ருக்கேன், என்னென்ன அப்டேட் ஆகியிருக்கேன்றது தான் என்னை பற்றின என் கம்பெனியை பற்றின அப்டேட்டு. இது இப்போதைக்கு நம்ம கம்பெனியில் என்னென்ன செகண்ட் ஹேண்ட் மிஷின், ஆலோ பிளாக் மிஷினு இருக்குது. இது வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, உங்களுக்கு எதுனா ஆலோ பிளாக் மிஷினு செகண்ட் ஹேண்டு வாங்கணும், இல்லை புதுசு வாங்கணும், இல்லை கல் தூக்குறது, கல் இறக்குறது, இந்த லோடிங் அன்லோடிங் க்ரேன் ரெடி பண்ணணும், இல்லை ஆலோ பிளாக் கம்பெனிங்களுக்கு தேவையானது என்னென்ன தேவை அப்படின்றது ஃபுல்லாக நான் அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போதைக்கு அடுத்த கட்டத்துக்கு என்ன போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ யோசனை பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு ஆலோ பிளாக்கோ பிளையாஸோ இல்லை எந்த கம்பெனி, நம்ம பிரிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி எந்த கம்பெனியாக இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கம்பெனியை ஃபுல்லாக, நம்ம கம்பெனியில் என்னென்ன மிஷின் இப்போதைக்கு இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் தருமபுரியிலேருந்து வந்தால் இந்த ரோடு எண்டப்பட்டி ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க. இப்படி போனால் ஒகனேக்கல்லும் போகலாம், பெங்களூரும் போகலாம். இல்லை ரைட்டில் திரும்பினா பெங்களூரு, லெஃப்டில் திரும்பினா ஒகனேக்கல். இப்படியே வந்தால் நம்ம கம்பெனி ஸ்ரீஹரி இண்டஸ்ட்ரியல். அது இல்லாமல் நம்ம ஓஸ் ஃபிட்டிங் போட்டு கொடுக்குறோம். ஜேசிபி இல்லை எந்த கம்பெனிக்கு எதுவாக இருந்தாலும் ஹைட்ராலிக் ஓஸ் ஃபிட்டிங் மிஷின் போட்டிருக்கேன். இதுதான் அந்த ஓஸ் ஃபிட்டிங் மிஷினு. இது வந்து நம்மளுக்கு அதிகமாக ஃபிட் பண்ணுறதுனால தேவைப்படும்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம இது வந்து கோயம்புத்தூரில் தான் வாங்கினேன். இந்த மிஷின் வேணும்னாலும் சொல்லுங்கள், யாருன்னா தேவைப்படுறவங்களுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன். ஏன்னா நான் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன். இது வந்து ஆட்டோமேட்டிக் மிஷினு. இதில் டைமிங் வச்சு விட்டால் போதும், எந்த டைம் என்ன மிஷினு என்ன டை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், டை எல்லாமே தனித்தனியாக, இதெல்லாம் யாருமே சொல்லவே மாட்டாங்க. இது வந்து ஒரு ஓஸுக்கும் ஒரு டை. இது கிட்டத்தட்ட ஒரு 12 செட்டு கொடுத்துங்கிறாங்க. பாருங்கள், இது எல்லாமே அதோட டை தான். இன்னும் இருக்குது. இது வந்து இது மட்டுமே வச்சு ஒரு ஃபேமிலி ரன் பண்ணலாம். நல்லா கரெக்டான இடத்துல போட்டால் போதும் ஒரு மிஷினு. நான் போர்டு வச்சுருக்கேன், ஆனால் அதிகமாக யாரும் தெரில இன்னும் நம்ம ஊரில். இது வந்து ஆட்டோமேட்டிக்கு ஓஸு, ஹைட்ராலிக் ஓஸ் ஃபிட்டிங் மிஷின். பாருங்கள், அந்த ஓஸு அதெல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதோட ஃபிட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு யாருன்னா ஃபிட்டிங் போட்டு கொடுக்கணும். நீங்கள் தமிழ்நாடு எங்கே வேணாலும் சரி, இப்போல்லாம் லாரி சர்வீஸ் வந்துருச்சு இல்லை. நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக, தமிழ்நாடு, பெங்களூர், கர்நாடகா ரெண்டு ஒன்று தான். கர்நாடகா எங்கே இருந்தாலும் ஹைட்ராலிக் ஓஸ் ஃபிட் பண்ணி எனக்கு அனுப்பிவிட சொன்னால் நான் எல்லாத்துக்குமே அனுப்பிவிட்றேன். எல்லா வண்டிக்குமே எனக்கு மெஷர்மெண்ட்டு சைஸு சொல்லிட்டிங்கன்னா போதும், இல்லை எந்த பக்கம் பெண்டுன்னு சொல்லிட்டிங்கன்னா போதும், நான் உங்களுக்கு அந்த ஓஸ் ஃபிட் பண்ணி நான் அனுப்பிவிட்றேன். அதுவும் சொல்லுங்கள், எல்லாமே வேலை தான். எங்கிட்ட எது பண்ண முடியுமோ எது வேணாலும் செஞ்சுக்கலாம். அதனால் நீங்கள் வேணுன்றவங்க எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஓஸ் ஃபிட் பண்ணி கொடுக்குறது எல்லாமே நான் பண்ணி கொடுக்குறேங்க. பாருங்கள், இது வந்து பாருங்கள், இந்த ஃபிட்டிங் எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் எல்லாமே வாங்கி போட்டிருக்கேன். பாருங்க, இது வந்து என்னது போர் வண்டியிலேருந்து நம்ம ஜேசிபிலேருந்து எல்லா வண்டிக்குமே தேவையானது ஃபுல்லாக ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன். வேணுன்றவங்க சொல்லுங்கள், பண்ணிக்கலாம். இதுதான் ஃபிட்டிங் மிஷினோட அப்டேட். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து போயிடுறேன். இது பாருங்கள், இவ்வளவும் பண்ணியிருக்கேன். இப்போது ஃபஸ்ட்லேருந்து போயிடுறேன். இது வந்து டிராக்டரில் நம்ம ஃபோர்க் லிஃப்ட் அட்டாச்மெண்ட்டு பண்ணி கொடுக்குறோம். இது வந்து எதுக்கு முக்கியமாக யாருக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, செங்கல், மண் செங்கல் அறுக்கிறவங்களுக்கு, சூளை அடுக்கிறதுக்கு இது வந்து 14 அடி ஹைட்டு வரலையும் தூக்கலாம். பேலட்டில் அடிக்க வச்சு அவங்க தூக்குவாங்க. இந்த ஃபோர்க் லிஃப்ட்டில் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் சில பேர் கேட்பாங்க, இதுக்கு ஃபோர்க் லிஃப்ட்டே போதுமே, இதுக்கு டிராக்டரில் பண்ணணுன்னு. டிராக்டரில் இந்த மாதிரி சகுதியான மண்ணான இடத்துல கூட டிராக்டர் ஓடும். அதுக்காகத்தான். ஏன்னா உங்களுக்கு செங்கல் செய்கிற இடத்துல எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாகவே சகுதியாக இருக்கும். அதனால் டிராக்டரில் அட்டாச்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இதில் உங்களுக்கு தூக்கலாம்.
சூளை அடுக்கிறதுக்கு கல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இது மண் குழச்சி அள்ளி போடுற மாதிரியும் பேக் சைடில் பண்ண முடியும். அதுக்கான பெட்டு தான் இது. பேக் சைடில் ஜேசிபியோட பேக் பக்கெட் மாதிரி நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு மண்ணும் அள்ளி போட்டுக்கலாம், அதே சமயம் முன்னாடி கல்லும் தூக்கி வச்சுக்கலாம் ஒரு வண்டியில். இது எல்லாமே வண்டியோடு சேர்த்தே பேக் பக்கெட் எல்லாம் சேர்த்தே ஒரு 5 லட்ச ரூபாயில் நான் பண்ணி கொடுத்துருவேன். எது டிராக்டரு, முன்னால் பக்கெட்டு, பின்னால் முன்னாடி கல் தூக்குற போர்க்கு, பின்னாடி இது எல்லாமே இந்த செட்டப்பு. அடுத்தது அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுக்கு வரேன். இது வந்து டிராக்டரில் அட்டாச்மெண்ட்டு. இப்போதைக்கு ஆகிட்டுருக்கிறது 50% வேலை முடிஞ்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கல் தூக்கி இறக்குற மாதிரி டிராக்டரில் உங்களுக்கு ஆலோ பிளாக் கல் தூக்கி இறக்குற மாதிரி அட்டாச்மெண்ட்டு போயிட்டுருக்கு. இன்னும் வேலை முடியல, இருந்தாலும் நம்மளது என்ன அப்டேட்டாக எல்லாத்தையும் சொல்கிறேன் பாருங்கள். இதுவும் பண்ணிகிட்ருக்கோம். இது டிராக்டரில் கல் தூக்கி இறக்கிறதுக்கு உங்களுக்கு டிராக்டர்லேருந்து எல்லாமே உங்களுக்கு எந்த வண்டியை கொடுத்தாலையும் அட்டாச்மெண்ட்டு பண்ணி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் மிஷினு, ஹாலோ பிளாக் மிஷினு, செகண்ட் ஹேண்ட் மிஷினு, 2 மிஷினு இருக்குது. இது வந்து 2 வைப்ரேட்டர் மாடலு. இது வந்து ஒரு 4 டைமு பஞ்சிங் மிஷினு. இது வந்து சிங்கிள் வைப்ரேஷன் மிஷினு. இது வந்து புது மாடல், இது பழைய மாடல். இது பெயிண்ட் பண்ணியிருக்கு, இது கம்பெனி பெயிண்டில் இருக்குது. இந்த மிஷினு வேணுன்றவங்க சொல்லுங்கள். இது வந்து மிஷினு மட்டும்தான் இருக்குது. மிஷினு 2 டை இருக்குது. டை எல்லாமே நல்லா இருக்குது. இது வந்து இந்த வைப்ரேட்டரு புதுசாக போட்டிருக்கேன். எல்லாமே ரன்னிங் கண்டிஷன், எல்லாமே இங்கேயே வந்து அடித்து பார்த்து எடுத்துக்கலாம். அதோட 6 இன்ச்சு டை, இதில் 4 இன்ச்சு டை மாட்டியிருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம ஐஎன்ஆர் மிஷின் தான். இது வந்து 3 வைப்ரேட்டர் மிஷினு உள்ள தருதுங்களா. இது வந்து 6 இன்ச்சு டை மாட்டியிருக்கு. எல்லாமே ரன்னிங் கண்டிஷனு. இது கரெக்டாக இருக்குது. செகண்ட் ஹேண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து பாருங்கள். இதுக்கு வந்து ஃபேன் மிக்சர் இருக்குது. இதுதான் அதோட ஃபேன் மிக்சரு. இது வந்து 350 kg ஃபேன் மிக்சரு. இது வந்து இந்த வீல் வந்து போயிடுச்சு உதவில். ஆனால் நம்ம இந்த வீல் ஆலோ பிளாக்குக்கு வீல் தேவையில்லை. வீலை கழட்டி போட்டு நான் கொடுத்துட்றேன். எல்லாமே நல்லா இருக்குது, மீதி எதுவும் ஆகலை. உங்களுக்கு வேணால் இது சிமெண்ட் இதாக இருக்குது, தேய்ச்சிட்டு ஒரு பெயிண்ட் பண்ணுறதா இருந்தாலே நான் பண்ணி கொடுக்குறேன். இதெல்லாம் சர்வீஸ்க்கு வந்தது, அவங்க இது பண்ணாமல் நிற்கிது. உங்களுக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கல் தூக்கிறதுக்கு இறக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த வண்டியாக இருந்தாலும் நான் அட்டாச்மெண்ட் பண்ணி கொடுக்குறேன். எல்லாம் நீங்கள் மாம்பழ கம்பெனி, நீங்கள் தமிழ்நாட்டில் பெங்களூர் தமிழ்நாட்டில் எல்லோரும் செய்கிறத விட என்னால் கம்மியாக பண்ண முடியும். ஏன்னா நானே வேலை செய்கிறேன். எனக்கு ஒரு ஹெல்ப்பரோடு சரி, வேறு எந்த வேலையும் ஆள் வலிச்சிக்கிறதில்ல. நானே வேலை செய்கிறேன். நம்மளுக்கு ஃபோர்க் லிஃப்ட்டு, அதுக்கப்புறம் கிரேனு, டிராக்டர் கிரேனு வேணுன்றவங்க சொல்லுங்கள். நம்மளுக்கு டிராக்டர்லேருந்து உங்களுக்கு எந்த வண்டி கொடுத்தாலும் 407 இல்லை ஈச்சரோ லாரியோ எது கொடுத்தாலும் குறைஞ்சது 20 கல்லுலேருந்து அதிகபட்சம் 50 கல் வரலையும் என்னால் பண்ண முடியும். பட்ஜெட்டும் கம்மியாக. வேணுன்றவங்க கூப்பிடுங்க. லோடிங் அன்லோடிங் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாத்துக்குமே நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். பாய்.